Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 70வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் KKR இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா பரஸ்பர கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பிச்சு ரிப்போர்ட்டுங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல கிட்டத்தட்ட 300 ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுங்க. ஒரு 10,000 ரூபாய் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபா மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். மற்ற ஆப்பை பண்ணீங்கன்னா 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் கிட்டத்தட்ட 302 ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனா எல்லா ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா 10+1 அண்ட் 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பிளே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பிளே பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1ங்கிற ஆப்ஷனும் இருக்கு அண்ட் அதர் ஆப்ஷன்களும் நிறையவே இருக்குங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா GST. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவு இருந்தாலும் சரி அதுக்கு GST அப்படிங்கிறது வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ இதுல இன்னொன்று முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா எல்லா மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் கிவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க 1 அல்லது 2 டீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதில் வின்னிங் பண்ற ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரையும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இதுல ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், டாம் கர்மோர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரல், ரோவன் போல், அஸ்வின், ட்ரென் போல், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, சகல். இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நான்ரிப் பர்கர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. இப்ப அடுத்த KKR பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. இப்ப ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இப்ப வந்து RRோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 பார்ப்போம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 139 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 7 இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெளியில எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்சை பிளே பண்ணி 113 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் 7 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 60+ ரன்னுங்களை வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவாகட்டும் ஹெட்வர்ட் ஆகட்டும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து அவருக்கு வந்து இருக்கு. ஸோ அடுத்த வந்து டாம் கர்மோர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி 18 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் வந்து ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 29ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 20 மேட்ச் பிளே பண்ணி 529 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்திருக்கு ஹெட்வர்ட்ல. பெலூன் எடுத்துட்டோம்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 60 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல வந்து ஒரு 15 ரன்னுக்குள்ளாரே வந்து அவுட் ஆயிருக்காரு.
அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35+ ரன்னுக்கு மேலே தான் வந்து ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காருங்க. அடுத்த ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 18ங்கிற அவர் ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இதுல 106 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 75 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஒவ்வொரு மேட்சும் ஒரு 25+ ரன்னுக்கு மேலதான் ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காருங்க. இவ்வளவு ஒரு டிஃபரன்ஷியலுக்காக வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 28 மேட்ச் பிளே பண்ணி 104 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 24 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 26 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 78 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இது பவுலிங் அம்சம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 18 மேட்சுக்கு 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 28 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இது வந்து வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. ஸோ பெருசா விக்கெட் அப்சர் மேட்சுக்கு ரேரா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்கிறாரு. அடுத்த துருஜுரலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 40 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ரோவன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 67 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அந்த ரெண்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது தான் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு ஹெட்வர்ட்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் வரையும் வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா விக்கெட் அப்சைட் இல்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல் செகண்ட் இன்னிங்ஸை பவுல் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு ஆவேஸ் கான். அடுத்த வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் தவிர்க்கிற பெட்டர். ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 14 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டோட வெனுவில் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து 2 மேட்ச்லயும் பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இங்க இல்ல. அதுக்கு முன்னாடி வச்சுல மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. யஸ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 22 மேட்ச் பிளே பண்ணி 29 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 14 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்போ அடுத்ததா கேகேஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தா சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 19 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 257 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 151 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 106 ரன்னும் அடிச்சிருக்காரு. இந்த பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 11 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பே பண்ண கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் இயர்லி விக்கெட் வந்திருக்காரு. பட் பவுலிங் ஆப்ஷன்ல வந்தா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. பேட்டிங் ஆர்டர்ல மினிமம் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிடுறாருங்க. அடுத்ததான் ரகுவன் சாயை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 30 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டான இந்த மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு.
ஓகே, இப்போ அடுத்ததான் ஸ்ரேஷ் ஐயர். ஸ்ரேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 33ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 12 மேட்சை பிளே பண்ணி 366 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு ஸ்ரேஷ் ஐயர் ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும். வெனுல அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல மட்டும் ஏர்ல வைக்கிறா இருந்துட்டாரு. அதுக்கு மேலே இந்த மேட்ச்ல மினிமம் ஒரு 25+ ரன் வந்து அவர் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 109 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் 2 மேட்ச்ல ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 25+ ரன் மேல பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா ரிங்கு சிங். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 81 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 20+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 40+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. பெருசா ரன் எதுவும் எடுக்கல. அதுதான் ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 20ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 15 மேட்சை பிளே பண்ணி 200 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பிளஸ் 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இது பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் 20+ ரன் வரையும் அடிச்சிடறாரு. பவுலிங் ஆப்ஷன்ல மஸ்ட் 2 விக்கெட் வருங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 1 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வேட்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அடுத்த மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 5 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 18 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல மட்டும் பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் எடுக்கல. அதுக்கு மேலே இந்த மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்ததா வைபவ் அரோரா. வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ் தான் அந்த 1 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா இந்த 3 மேட்ச்ல பெருசா எந்த ஒரு விக்கெட் ஆப்ஷனும் எடுக்கல. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி வரைக்கும் ஹெட்வேட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் 6 மேட்சுக்கு 9 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. இவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் எஸ்கேர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அசித் ராணா. அசித் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. வேணு இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தாங்க வேணும் பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா அந்த 3 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அல்லது அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் நீங்க வந்து மேட்சை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த 2 டீமோட பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 54 பாலுக்கு 105 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ட்ரெண்ட் போல்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சந்தீப் சர்மா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சுனில் நரேன், சந்தீப் சர்மா ஆர் சுனில் நரேனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சந்தீப் சர்மா கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 3 முறையும், யஸ்வந்தர் சேகல்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறையும், அண்ட் ரியான் பராக் 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் அண்ட் ஸ்ரேஷ் ஐயர் அல்லது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஸ்ரேஷ் ஐயர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 20 பாலுக்கு 23 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அடுத்த ஜகல்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் குல்தீப் சன்ட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும்
சக்கரையாட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. வைபவ் ராராட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி வைபவ் ராரா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஆண்டர் ரசல்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறையும், சுனில் நாராயண்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் ஹர்ஷித் ராணாக்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. மோஸ்ட்லி ஹர்ஷித் ராணா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது சுனில் நாராயண் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ரசல்ட்ட 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. சுனில் நாராயண்ட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், ஷக்கரையாட்ட 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அது ஹர்ஷித் ராணாக்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல மோஸ்ட்லி ஆண்டர் ரசல் அண்ட் ரியான் பராக் அண்ட் ஹர்ஷித் ராணா அண்ட் ரியான் பராக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ரசல்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சுனில் நாராயண்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும், மிச்சல் ஸ்டார்க் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இப்ப அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யார் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இல்ல நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல சுனில் நாராயண், சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 3 பேர்ல இருந்து யார் 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல ஜெய்ஸ்வால், ரியான் பராக், அஸ்வின் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இவங்க வந்து இந்த இடத்துல நிதிஷ் ராணா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வந்து ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.